நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்திருப்பார், நம்முடைய வயதை விட குறைந்தவராக குறுகிய வயதிலே மரணித்திருப்பார். அந்த காலத்தை நாம் யோசிக்க வேண்டும். இன்னாரே மரணித்து விட்டார், நமக்கு அல்லாஹ் காலத்தை தந்திருக்கிறான். இது நான் திருந்துவதற்குரிய அவகாசமாகும், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்குரிய அவகாசமாகும், அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்குரிய அவகாசமாகும். இந்த அவகாசத்தை நான் வீணாக்க கூடாது என்று நினைத்து எப்போதாவது நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வஜாஅகுமுன் நதீர், உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்திருந்தார், அப்போதும் நீங்கள் அலட்சியமாக வாழ்ந்தீர்களே என்பதனை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா வஜாஅகுமுன் நதீர், உங்களிடத்திலே அல் குர்ஆன் வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள் போன்ற உங்களை அச்சமூட்டுகிற செய்திகள் உங்களிடத்திலே வந்தது, நல்ல செய்திகள் உங்களிடத்திலே சொல்லக்கூடியவர்கள் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உடம்பிலே உள்ள நரைகளை வைத்து உங்களுடைய மறுமையுடைய வாழ்வு மரணத்தின் பக்கமும் மன்னரை வாழ்வின் பக்கமும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. நரைகள் எல்லாம் முடிகள் எல்லாம் நரைத்திருக்கிறது அல்லவா? இதுவே ஒரு அடையாளமாக பயந்து பார்த்து நாம் திருந்துவதற்குரிய ஒரு அடையாளமாக கருத வேண்டுமே என்பதை எல்லாம் உணர்த்துகிற விடயத்தை பல முஃபஸ்ஸிரீன்கள் அந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு சொல்கிற செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது.